சும்மா ஒரே டிராவல்ல நீங்க சொல்றது எனக்கு நான் எனக்கு பாம்பு காது மாதிரி யாரு என்ன பேசுறாங்கன்னு அதை சரியா கண்டுபிடிப்பேன் நானு. ஆள் இழைச்சிட்டேன்னா அண்ணன் வருத்தம் போடுறாரு. ஆமா, அதனால ஒண்ணும் அடுத்த மேடையில நல்லா சாப்பிட்டு கும்முன்னு ஏறிடுவேன். உள்ளதை வச்சுதான் நல்லது பண்ணணும். அப்புறம் அருண தங்கச்சி உன்னை போட்டு தொங்க வச்சு ஆயில 2 அடி அடிக்க என்ன தங்கச்சி அருணுன்னு கூப்பிட்டனா என்ன டார்லிங் கேட்கணும். ஓகேவா? அமைத்து கொண்டிருக்கும் வெண்ணமால்குடி கிராமத்தார்களுக்கும் ஆமா எங்க நாடக கலைஞர்கள் சார்பாகவும் என் அன்பு கணவர் அருண் அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் தங்கச்சி அண்ணன் சொல்லி வெளியில பாத்திருக்கியா? நீ அண்ணன் அன்னைக்கே சொல்லி உடச்சு விடுவேன். நீ நாக்கடி நாகராஜன் எங்க எல்லா குரூப்புக்குமே தெரியும். ஆயிங்கிறது ஊய்ங்கிறது இதெல்லாம் உன் ஊரு திருச்சியோட வச்சுக்கணும். இங்கிட்டு வந்த கொட்டை தெரிச்சு போயிடும். புதுக்கோட்டை வந்திருக்கிற அதனால எனக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு தருக்கு தொண்டை பெருசா இல்ல என் தொண்டை பெருசா ஒண்ணு உன் தொண்டை கிளியணும் இல்லன்னா என் தொண்டை கிளியணும். உன் தொண்டை தான் பெருசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து நைஸ் அப்படிங்க சும்மா அடிக்காதீங்க, நான் சொன்ன மாதிரி வைக்காதீங்க. அண்ணன்ட்ட ஒழுக்கமா பேசு. ஒழுக்கமா 2 வாரம் ஒழுக்கம் விழுப்பத்தார் உயிரிலும் ஓம்ப படம் இருக்காங்க. என்ன வாங்க சரியா? ஆரம்பிச்சோமா? அண்ணே அண்ணே எக்ஸ்கியூஸ் மீ
எப்படி என்ன பாரு பேர் என்னப்பா பேர் என்னடா என்னடா பேரை கட்ட சொரட்ட பேரை கிடக்குறா சொரட்ட பேர் உதயா சொல்றாப்ல காதைகளை செவிட்டு முண்டாங்க சொல்றாப்ல யாரடா செவிட்டு முண்டாங்க அக்காவோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சா நீ இவ்வளவு தூரம் ரொம்ப நோஸ் கட் பண்ணி பேச மாட்டேன் ஓகே ஒழுக்கமா இருந்துக்க ஒழுக்கம் கட்டவன யார திர கட்டி புண்ணாக்கு பார்த்தா முதல்ல ஆல்ரவுண்ட் வாசிக்க வந்து ஆல்ரவுண்ட மட்டும் தான் வாசிக்க முதல்ல தேவையில்லாத பேச்சு என்கிட்ட பேசாத முதல்ல என் சிங்க எனக்காண்டி டீ குடிச்சு சாப்பிட வேண்டாம் முதல்ல அருண் என்ன மயித்துக்கு அது அப்பா ஆமாடியா ரொம்ப நான் பொம்பளை கிட்ட உயிரை கொடுப்பேங்கிற ஒரு ஆம்பளை சொல்லி எத்தனை ஆம்பளை கொண்டு நீ ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான் ஆமா அதனால ஏத்துப்பா அடே அட தம்பி உதயா உன் பேர் உதயாவடா என்னை பார்த்துட்டீங்களா இனிமே உன் ஜாமா ஓகோன்னு இருக்கும்டா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு உதயாவ நல்லா ஆப்ரேட் பண்ணு வச்சுக்க அக்கா மக்கா வெண்ணவாள் குடிய விட்டு போங்களே அக்கா கிளுகிழுப்ப உன் கையில ஏய் உன்னை கேட்டாங்களா அந்த சொத்த பையன் கேட்டாங்களாடா மோடியே என்னடா பொண்ணு கேட்டாரு மூடி கத்துருவான் நம்ம அம்பானி என்னதான் மேரேஜ் பண்ணணும் ஒத்த கால சச்சின் டெண்டுல்கர் தோனி அம்புட்டு பேர் என்னதான் பண்ணி கேட்டு வந்தாங்க நோனி பாடுற போதும் முதல்ல பாச்சிடா முதல்ல ஏதோ பேசுறாலும் யாரா கூட பேசிக்கிட்டு ஆமா யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு அன்பண்ணன் மாயகுல மாதவண்ணன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி எடுத்துக்கொண்டு அதாவது நாடக அமைப்பாளருமான TS ராதாமங்கா ஆமா இங்க வர வேண்டிய அவர் வருவாரு ஆனா முக்கியமான காரியத்தினால இழஞ்சா ஒரு நாடகத்துக்கு போயிருக்காரு அந்த மைக்ல எங்களெல்லாம் சொல்ல சொன்னாரு நகைச்சுவை நாயகர் கார்த்திகராஜ் அவர்கள் சூப்பர் சிங்கர்ல வந்து செலக்ட் ஆயிருக்கானா அதனால அவர் போனதுக்கு அப்புறம் அறிவுராஜ் அண்ணனை கூட்டிட்டு போனால ஊர்ல கொஞ்சம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை சொல்லியிருப்பா அப்படின்னாங்க சொல்லிட்டு என் கணவர் வராதனால நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் கணவர் யாரு TS ராதாதான் மதுரையில வந்தா இருக்கு ஆளு பெட்டிக்கார பூரா புடிச்சு ஆம்பளைன்னா மாத்துல பொம்பளை எந்த பொம்பளை பிடிக்கல அந்த பொம்பளை பிடிக்கலன்னு ஏறிக்கிட்டு போற அப்படின்னு வசனம் வந்து சொன்னா பாருங்க 2 பொண்டாட்டி கிடக்குற ஒத்த புருஷன் 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு இமுச்சப்படுறானா இந்த 2 பொண்டாட்டியும் ஒரு ஆளை தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துனா உன் நிலைமை என்ன ஆண்டா கொச்சுக்காப்பு பேட எந்த நேரமும் பொம்பளையில புறணிய பேசிக்கிட்டு அது ஆகல இது குத்த அதை செய்யாத இதை செய்யாத இதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு உசுரோட எப்படி நீ இருக்கும் போது நான் என்ன செய்ய என்ன குதி இதுல ஏறிய அவனை குடிச்சு அட்டி கல்லட்டுக்கு வச்சுன்னா அரமுக்கு கலந்து போயிடும் எப்படி பாரு தொண்டைய திறந்து பாருல ரொம்ப தொண்டைய கொஞ்சம் பாரு முதல்ல கலட்டு தாயலி ஆடி ஜெயிச்சுட்டாப்ல நீ என்னடா ஏன் சட்டியா கிழிக்கிறது நீ என்னடா கிழிக்கிறது கிளட்டு பொட்டிய நான் கிழிக்கல நான் புதுக்கோட்டை எதுக்கு பேர் வந்து தெரியுமா புதுக்கோட்டை எதுக்கு பேர் வந்து தெரியுமா நான் பேசணும் கோச்சிக்காதீங்க பேசுமா நான் பேசலாம் தப்பா நினைக்காதீங்க வழி இல்ல நீ களத்துல இறங்குடா நோனி மாவன அறுத்து நான் கோவப்பட்டி சந்தையில விக்கல நான் புதுக்கோட்டை ராஜா செல்வியா ஏதோ அறுத்தது எந்த இதுக்கு போகாதடி அது தெரிஞ்ச விஷயம் உனக்கு நல்லா இருக்கு நான் நல்ல நல்ல புராணங்களா பேசினேன் இவனை கழுவி ஊத்து நானே நல்லா ஏத்துறேன் எடுக்காதீங்க அதனால பாடிய முதல்ல கடல குலவரத்திய முடிச்சா பிரச்சனை முடிச்சா ஜெனையாகிறதா பிரச்சனை இப்ப சனியா இன்னுமே ஒரு சரியாகும் கர்ப்பபேதம் எடுத்துட்டாங்க மேல ஏறு அவனை ஏறுங்க எத்தனை வருஷம் பாடுறது உனக்கு ஒரு சம்பளம் கேட்க கடல குலவரத்தில சித்தாள் வேலைக்கு போயிடும் அங்க போனாலும் பில்டிங் ஏத்துறதுல 2 பாட்டியா ஒரு டீயோட சோழிய முடிச்சிருவாங்க அப்படி கேட்காதா பழனி கொத்தனார் ஒருத்தர் இருந்தாரு நாடக
உங்களுக்கு தூக்கணும் இல்லையோ திருச்சி அருளுக்கு செத்து போயிருவேன். நீ பல சட்டிய பார்த்தா திருச்சி அருளுக்கு சோழ குலவரத்தை சோழ குலவரத்தை சோழ குலவரத்தை காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு மதுரையில இருந்து அருள் தான் வேணும் அப்படி இந்த அளவுக்கு கேட் போட்டிருக்காங்கன்னு என்ன காரணம் உங்களுடைய குரல் வளம். ஆனா நான் ஒரு பாட்டு இந்த பாட்டை பாடணும்னு நீங்க பதிலுக்கு பாடிட்டீங்க. இப்போ ஒரு சமீபத்துல ஒரு பாடல் வந்திருக்குது. இந்த பாடல் மக்கள் மனதில் நின்றுகிட்டே இருக்கு. ஆமா எத்தனையோ பாடல்களை கேட்டிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பாடல் அவங்க யாருமே கேட்டுக்க முடியாது. அந்த பாடலை நீங்க நானும் சேர்ந்து அறிமுகப்படுத்தணும். அதை நீங்க பாடுங்க சரியா? யாரு நான் என்ன செய்வேன் முகம் ஏன் முகம் வரல மளிகை கடை சேர்ந்த அண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி 50 அன்பளிப்பு வழங்கி பெறப்படுத்தார்கள். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கையும் பொண்டாட்டிக்கே கடன் சொல்றாரு, 10 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டாரு. 50 குண்டியும் இல்ல மண்டையும் இல்ல ஏறிக்கிட்டு இங்க வந்துட்டேன். அதை வச்சுக்கிட்டு ஒழுக்கமா உட்கார முடியல. பொம்பளைக்கு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கு. நான் அங்கே போய் கொடுத்துக்கிட்டு கிடக்குறேன். வாங்க என்ன பத்த சிங்கம் சிவா டிராவல்ஸ். ஆமா ஆலங்குடி எங்க ஊருக்கு பக்கத்துல பேசும்போது என் ஊரை பத்தி நான் பெருமையா பேசக்கூடாது. ஆமா அன்பு உள்ளம் என்னை பாராட்டி எனக்கு 100 ரூபாய் அன்பை பெற்றுள்ள அன்பு உள்ளவங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன இதுவும் ரொம்ப டேஞ்சரா வரும் போல. புதுகை மாநகரம் 42வது வார்டு நகர நலச்சங்கம் வாழ் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 501 ரூபாய் அன்பை பெற்றுள்ள அன்பு உள்ளத்துக்கு என் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா தட்டுங்க. மகிழ்ச்சியா இருக்குமே. 500 ரூபாய் செலவாயிரும். 450 ரூபாய் வைக்கிறாங்க. அதனால ஆரம்பிச்சிருமா? உன்னை நம்பி வைப்பேன் நானு. நான் எப்படி தூத்துக்குடி கொண்டாடாரு பாடு கேட்டதில்லை. எதிர்பார்ட்ட பாடுங்க. தெரியாது தூத்துக்குடி கொண்டாடாரு வாயில எதிர்பார்ட்டு பாட்டே போதும். அப்பாவை பாட்டே தான் அதுல
தங்கராஜன்னா இவனுக்கு தான் அந்த பேர் இருக்கு. ஏன்னா தங்கமானவன், யாருக்கு எந்த கெடுதல் பண்ண அவன் பாட்டு வருவான், பாட்டு தொழிச்சவன் பாடுவோம், எந்த கெடுதல் இல்லாத அதுதான் தங்கராஜ். ராசா எப்படி பேசுற? என் பேரு சொல்லும்போது உன் வாயில என்ன இருந்துச்சு? ஓதா செல்வின்னு சொன்னானே. அப்ப நீ என்ன பண்ணணும்? என்ன பிரச்சனை எனக்கு யாரு என்ன தெரியும்? அப்ப எந்த பிரச்சனைன்னு தெரியாம நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? எனக்கு நூற்று நுழைக்கிறாங்க. யானை இழைச்சுன்னா எலி ஏறிக்கிட்டு அடிக்குமா? செய்யவும் முடியாது. சித்தாரை கட்டி கொண்டு சாத்தி கொண்டு உன்னை ஒரு பெரிய மனுஷன்னு வச்சிருக்கேன் பாரு. ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை சந்திச்சுட்டேன், நான் படு லொப்ப பயில தான் இருப்பேன். இப்ப எல்லாம் சந்திக்கிறவங்கள பூரா லொப்ப அப்படி இல்ல, நீ பேச்சு இருக்குல்ல அது தண்டமா பேசுவேன். நாக்கடி நாகராஜா கலட்டு தாயலி பாடி கொரடி கொண்டைய பார்த்து முடிவு பண்ணாத. எனக்கு கொண்டை இருக்கு இங்க ஊத்து பாரு. எங்க அக்காவோட உனக்கு அதுக்குதான் உனக்கு 200 கிலோமீட்டர் கூட்டு வந்து. அப்படி பேசாதீங்க மேடம். ஆள் நல்லா இருக்கியா? வாய் சரியில்லை. உனக்கு வாய் உள்ள புள்ளத்தான் பொழைக்கும் சொல்லியிருக்காங்க. நல்ல பொழந்த இன்ன வரைக்கும் நீ பொழந்த பொழப்பதான் பார்த்தல. நான் பேசுற ஒவ்வொரு புராணத்தையும் நீங்க அப்படியே இதிகாச சுடர் மாதிரி கேட்டிருக்கீங்க. நீ எல்லாம் புராணம் பேசி பொழந்தாலும் பொங்கு அலைஞ்சு உள் கருத்து உடை விட்டனடா. அதான் உனக்கு உள்ள கருத்து இருக்கான்னு பாரு. அவங்க பேசுற வாயை கிழிச்சு போயிருவேன். ஓத்தாமல ஒரு ஆட்டி ஒப்பமோட ஒட்டு மாசத்துல வச்சு ஊரே மத்தல கிறுக்கு முண்டை ஏண்டி உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மாசம். கேடா கேளுடா. பொம்பல்ல வாயை பொத்திக்கிட்டு இரு. எப்ப பொத்தன? ஏ பப்புடுகார வந்து அத பேச இத பேசாரு. பப்பு என்ன உனக்கு என்ன வலிக்குது? நீட்டாத. என்னடா நீ ஓட்ட ஏட்டி பேசாத முதல்ல. கத்தி பேசி காரியக்கார போட்டவங்க பேசி ஓட்டி பேசி நாட்டாப்பட்டவங்க எந்த அவசர எட போடா தங்கராஜே. அதை பத்தி உனக்கு தெரியுமாடா? ஓவா செல்வி. என்னடா தொங்குறாரு? அடிச்சு அரை முடிச்சாங்க சில்லு நொறுக்கி அடிச்சாரு. ஏற்கனவே அடிச்சாடி கிடக்கு. முகரைய பாருங்க முகரைய. மொத்த அடிக்கு என் பருப்பை எடுவட்ட மேல ஒத்த அடிக்கு தாங்க மாட்டேன். அடிக்கிறா அடிக்கிறா அடிக்கிறா. என்னத்த அடிச்சு கிழிச்சா? அடிச்சாடி அது கிழக்கற முகம் தெக்க திரும்பிக்கிருச்சு. சொல்லுங்க. என்ன என்ன ஓவர் ஆய் பேசுறீங்க? பெண்களுக்கு முதல்ல நான் அடக்கம் ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு முதல்ல தன்னடக்கம் முக்கியம்னு நான் சொல்றேன். கும்பிட்டு வாய் பேசுற பொம்பளை குடும்பத்துல வச்சு ஒரு புருஷன் வாழவே மாட்டேன். என்ன பெத்த ராசா இப்பத்தே பொண்டாட்டி பேசுறதா போற புருஷன் ஒரு பழமொழி சொல்றாரு. இப்படி பேசுற வாய் பேசுற பொம்பளைய வச்சு குடும்பமே நடத்த மாட்டேன். ஆமா. அப்ப இத நீ என்ன பண்ணனா? தாலி கட்ட நக்க வர பத்தியா? தாலி உன்னை தாலி கட்டி வர நக்க தாலி கட்டும் போது அப்ப நீ யோசனை பண்ணணும். ஐயோ ஒரு பெண்மணி கட்டுறவங்க தாலி கட்டுறவே இவன் அதிகமா பேசுவாளா பேச மாட்டாளா அப்படிங்கிற நிபந்தனை உனக்கு மனசுல யாராடா? கல்யாணம் பண்றப்ப நீங்க தான் சொல்றீங்க அத்தான் நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன்றீங்க. கல்யாணம் முடிச்ச 1.5 வருஷத்துலயே ஒண்ணு நீ இருக்கணும்னா நான் இருக்கணும் மாறிடுறீங்க. யாரு பேசதான் கேட்டு தொலைறீங்களா? ஆனா பொண்டாட்டி நல்லவத நான் குறைய சொல்ல. என்னைக்கு மாமியாரியா வீட்டுக்குள்ள நுழைய விடுமோ குடும்பம் குட்டிய தூக்கிறோம். என்ன சொல்றீங்க? மாமியா உனக்கு அம்மா மாதிரி ஓத்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சு வருவேன். நீங்க சொன்னீர்களே அத்தான் அத்தான் அப்படின்னு பொண்டாட்டி என்ன வர்ணிக்கிற? அஷ்டலட்சுமிம்பே தர்மலட்சுமிம்பே மகாலட்சுமிம்பே. உன்னைய பார்த்தோன்னு தான் என் போன சொத்து பத்து பூரா ஏறிக்கிட்டு வருதும்பே. இவன் தொங்கா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் செவ்வாய் தோசை பிடிச்ச முண்டை அப்படிம்பே. அனைத்தையும் சகித்து வாழ்றோம்ல. அப்ப நாங்க ஒரு வாரத்தை பேச குத்து கொலைக்கிறீங்க சார். நாங்க உன்னை தப்பாவே பேசுறீங்க. நீங்க எல்லாம் உங்க தள்ள மண்ண வாரி போட்டுக்கிறீங்க. கல்யாணம் முடிக்கிறப்ப நல்லா வர்றீங்க. மாமனார் மாமியாருக்கு சோற போட்டுட்டு நாக்குட்டி மாதிரி அவனையே நிக்கிறது. கல்யாணம் முடிச்ச புதுசுல அத்தை ரசம் ஊத்த வாத்த சோறு ஊத்த வாத்த நெஞ்சர வைக்க வாத்த மயத்தை புடுங்க வாத்த 1 மாசம் கழிச்சு ஓத்தால சோறத்துன்னு இல்ல நான் மூடிக்கிட்டு பழக்க சொல்லு. அப்படியே டோட்டலா மாறிடுறீங்க. நீங்க மாமியார் மருமகளை நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி அப்புறம் எங்க ஆத்தா அப்புறம் குறை சொல்றக்கிட்டு ஆரம்பத்துல ஆம்பளை நல்லா தாண்டி இருந்தா என்னைக்கு பொம்பளை தாலியை கட்டணுமோ பெத்த ஆத்தா கிட்ட நிம்மதியா பேச முடியல. பெத்த அப்பை கிட்ட நிம்மதியா பேச முடியல. கூட நம்ம அண்ணன் தம்பியை பார்த்தா கூட எதிரியை பார்த்த மாதிரி இருக்கா. எல்லாம் யாருனால? உங்க கழுத்துல தாலி மசரை கெட்டதுனால. அண்ணன் தொட்டிக்கு சந்தோஷமா இருந்தா அப்படியே குடும்பத்தை பிரிச்சு என்ன மதுரைக்காரி கூட நல்லா பேசினா போதும். என்ன நீ அவளை வச்சிருக்க அவகிட்ட போற மயத்தை புடுங்குற அண்ணன் தம்பியை பிரிச்சு குடும்பத்தை கொடுத்து நாசமா ஆக்கிடுறீங்க. இல்லன்னு ஒத்துக்கிற சொல்லி நீ பொம்பளை பொறுத்து பேசுறிய. எங்க உன் வர்க்கத்துல இங்க நாடகம் பார்க்கிற பெண்கள் எத்தனை பேர் மாமியாரோட உட்காந்து நாடகம் பார்க்கிற கை தூக்க சொல்லு. கழுவி ஊத்துறேன் ஒரு ஒன்பது போட்டு தர தெரியுதுங்க. ஊரு பெருமையை பத்தி அப்படி பேசினா
போச்சு. ஆனா பொம்பளை வாங்க புருஷா, நீங்க 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க, நான் அது வரை என் வாசப்பள்ள உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? நீ போய் நானும் வாயப்படுத்திட்டு இருக்க முடியுமா? எதை விட்டு கொடுப்பார்களோ அதை விட்டு கொடுப்பார்கள். சரியா? நீங்க ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, ஒருவன் வீழ்வதும் பெண்ணாலேன்னா நாங்க பொம்பளை நினைச்சா நீ ரோட்ல தலை நிமிந்து நடக்கலாம். நாங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம்னு வச்சுக்க, நீ தலை குனிஞ்சுதான் வாழணும். முதல்ல மேடம், தடுமாற ஆம்பளை கூட தலை நிமிர்த்தி போறதா பெண்கள். முந்தி உள்ள பொம்பளை அடிச்சு ஆத்தா வீட்டுக்கு போவீங்க. இப்ப புள்ள புரிஞ்ச சோத்துல வச்சு புள்ள போட்டு தள்ளிடுறீங்க. ஆகாத புருஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அதே போல நாங்க ஆகாத பொண்டாட்டி வச்சுட்டு செவுல இப்ப நாங்க உழைச்சு உழைச்சு ஓடா போன வர்க்கம், அதை திண்டு திண்டு கொழுந்து போன வர்க்கம் நீங்க. இருடி உன் பெண் வர்க்கம் ஒரு நிமிஷம் எனக்காண்டி பாரு. புள்ள புதுச்சேல கட்டி எப்படி ஆள் ஜம்முட்டு உட்காந்துருக்காங்க. பக்கத்துல அவங்க புருஷன் பாரு லூசு மாதிரி உட்காந்துருக்காங்க. காசை ஃபுல்லா இழந்ததுனா நீங்க உங்க அப்ப உழைச்சு உழைச்சு கிளிக்கிறோம். உழைச்சு உழைச்சு ஆனா உதயா ஏத்துறா எனக்கு மூத்தம் வந்துருச்சு. ஏற்றணும் குழுகுழுப்பு வேணாமா உனக்கு? நீங்க சொன்னீர்களே உழைத்து வாடம்னா என்ன வேலைக்கு போறீங்க ஐயா? என்ன வேலைக்கு போற? அந்த கொத்தனார் வேலைக்கு போவேன். மிஞ்சி மிஞ்சி போனா பெயிண்ட் அடிக்க போவேன். பிரஷ் தேஞ்சு போச்சுன்னா அடுத்த பிரஷுக்கு அக்ரிமெண்ட் போடுவேன். உண்மைதானே? ஆனா நாங்க அப்படி கிடையாது. 100 நாள் வேலை பார்த்தாலும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவோம். குடும்பத்தை கெடுக்கணும். ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாலும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன். ஆனா நீ அப்படி கிடையாது. விட்டத்துல காரத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டைய மண்ணாக்க வச்சுக்கிட்டு 70,000 ரூபாய்க்கு செல்லம் வாங்கி வச்சுக்கிட்டு வெறும் முட்டை குழி படமா பாத்துக்கிட்டு கிடக்குற. உன்னைய தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்தணும். உழைத்து வாழ்றோம். பேசாத சம்பாரிச்சு நாங்க 30,000 போட்டு செல்லு வேணாலும் மொட்டை கூட்டி போட ஏன் பாக்குறோம்? எதுக்கு? நாளை பின்ன உங்ககிட்ட முதலீடு விலை எதுவும் தப்பா நிக்கிற கூடாது. பொன்னி அரிசி வாங்கிட்டு வா. முட்டைய வாயில தள்ளி உனக்கு பச்சை மாட்டுல கிடந்த பாலை தயிராக்கி மோராக்கிய வெண்ணைக்கு பிறந்த வெண்ணெய் சாப்பாடு டிபன் பாக்ஸ்ல கட்டி நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க. நாங்க பகுமானமா ஆட்டிக்கிட்டு கிடப்போமா? நீ கருவத்தூர்ல கூடி திக்க வருவியா? நாங்க உட்காந்து வேலைக்கு பார்த்துக்கிட்டு வாங்க புடிச்சா வாங்க புடிச்சா நாங்க கட்டிய மனைவி காட்டி உயிரை கூட கொடுக்குற உயிரை எங்கடா கொடுக்குற? உயிரை எடுக்க அப்படி வகிச்சு பண்றீங்க. எங்க ஆத்தாப்பே வந்து உங்களுக்கு பட்டுக்கிறது. இதே உங்க ஆத்தாப்பே வரட்டும் அப்படியே புரிச்சுற போட்டு தொல்லை பண்றது. எங்க நாளைக்கு ஆத்தா வருது, கறி எடுக்கணும், மண்டை கறி எடுக்கணும், தாமரை மீன் எடுக்கணும், பயிர் எடுக்கணும். இதே எங்க ஆத்தா வரட்டும் அந்த பழைய சோறுக்கு புழுந்து குடிக்க சொல்லி வயத்தை புழுக்க சொல்லு. ஏன் எங்களை பத்தி இழுத்தா போய் உங்களை பத்தி கோடித்தர பசுங்களா? நாங்க விட்டு கொடுத்து போய் நாசமா போய் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு பஸ்ல கூட ஆம்பளை நிம்மதியா போக முடியாது. பொம்பளை உட்கார பக்கம் எல்லாம் பார்த்தா வர்ணிச்சு எழுதிருக்கா. பெண்கள் மட்டும் உட்காரவும், பூவியர் மட்டும் அமரவும், ஆம்பளை உட்கார பக்கம் திரும்பி பார்த்தா அட்ட தரித்திரியம் முடி அட்ட தரித்திரியம். திருடர்கள் சாக்கிரதை, எச்சி துப்பாதே, கரம் சிரம் நீட்டாத, மொத்தா மயக்க புடுங்காத. இன்னைக்கு ஒரு நிறமாச பொம்பளை பஸ்ல ஏறிட்டா முதல்ல வாங்கமான்னு எந்திரிச்சு இடவிடவே ஆம்பளை மட்டும்தான். ஏதாவது ஒரு பொம்பளை இடம் விட்டு அதை வாங்குடா காத்து போயிடப்பா. பொம்பளை எந்திரிச்சு இடம் விட்டுருக்கியா? கிடையாது. ஏன் அசுக வயிற்ற தள்ளிட்டு வருது இசுக பார்த்து விட்டு எந்திரிச்சு உட்கார சொல்றாங்க. பொம்பளைக்கு பொம்பளைய விட்டு கொடுக்காத லூசு முண்டா. நல்ல நான் ஒப்பிச்சுக்கிறேன். கத்திய ஜீவனம் போகுது. ஆர்கேஎஸ் டிராவல்ஸ் சிவா ஆலங்குடி, ஆர்கேஎஸ் டிராவல்ஸ் சிவா ஆலங்குடி ஆண் வர்க்கத்தின் சார்பாக அன்பளிப்பை வாரி வைக்க பார்த்தாடி. மூத்தத்தை வாங்கி குடுறி. அவங்க மூத்தத்தை வாங்கி நான் என்ன மத்த குடிக்கிறேன்? ஏன் மூத்தத்தை வாங்கி நீ குடிட? அது எதுக்கு எனக்கு? அப்புறம் பேசுற பசுல திருடர்கள் ஜாக்கிரதை. மகளிர்கள் மட்டும், பூவையர்கள் மட்டும் வயிற்ற நாங்க தள்ளிக்கிட்டு வரேன். சும்மாவா தள்ளிக்கிட்டு வரேன்? நான் உன்னை கேட்கிறேன். கல்யாணங்களை கர்மாந்தரத்தை பண்ணி முதல் ராத்திரி எந்த தத்தையும் முடிச்சவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவன் கையில கட்ட முளைக்க, அவன் இதயாசத்துல ஈத காட்சி ஊத்த, அவன் நாகரிகத்துல நாயை விட்டு கடிக்க விட, அவன் கலாச்சாரத்துல அருண் கழுதையை விட்டு ஓட்ட விட. என்ன என்னடா சொன்ன? மாசமாகிற ரொம்ப அதிசயமா பேசுற. என்ன பெரிய மாசமாகிற? 2 மாசம் பிரிக்க விட்டு போக. எப்படி 2 மாசம் இறக்கி விடு. குஞ்சு தெரியாதுல்ல. என்ன மயத்து பேசுற நீ? 10 மாசம் சுமக்கிறதுக்கு நான் 2 மாசம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு திண்டு செலப்படுத்த வைக்கிறேன். என்ன நக்கிறதுக்கு நீ இழுத்து பிள்ளைய பத்தி போயிடுற. நான் அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து பிள்ளைக்கு பீசு கட்டி வயிற்ற பிடிச்சி கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் நான் ஆம்பளை சம்பாதிச்சு கொடுக்குறேன். நான் இழுத்தா போயா உன் முகர கட்டிக்கு பக்கத்து வீட்டுக்காரி 10,000 படம் கட்டா நீ 17,000 கொடுத்துக்கிட்டு டிரான்ஸ்பர் பண்ற. ஆம்பளை இழுத்தா போயா? நல்லா இருக்கிறா. நான் கேட்கிறேன், இம்புட்டு விட்டு கொடுத்து போயா கெட்டு போடுற ஆண் வர்க்கம் மட்டும்தான். மிஸ் ராதாச்செல்வி அந்த காலத்துல இருந்து பொம்பளால பிள்ளை பத்துச்சு. பிள்ளை பத்த
அப்படி தள்ளுவாங்க. முதல்ல 10 பிள்ளையா இருந்தாலும் ஒத்த ஆளு வேப்பம்பள மாதிரி பிதுக்கி எடுப்பா. அப்புறம் நீ பாதாம் பருப்பு திங்கணும், நாங்க வாங்கி கொடுப்போம். நீங்க மொட்டை வச்சு பண்றீங்க. அப்படியே முதராத்திர அன்னைக்கு புருஷன்கிட்ட காதுல ஓதி வச்சிருது. மாமா நான் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸா திம்பேன். வீட்டுல வந்தா பேசோட குடிச்சுக்கிருப்பான். இங்க புருஷன்கிட்ட விதச்சு விடுறது இவன் தானே கிழிச்சா போய் சிக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி போறாண்டு. நானா செல்வி வகுசியா என்கிட்ட தெரியாது. இந்த ஆயி ஊயிட்டு அரட்டுறது என்ன கோபப்படாது. நம்ம பேசுறோம்னா நீங்க ஒரு நகைச்சுவை நடிகர், நான் ஒரு நகைச்சுவை நடிகர், சரிங்களா? இங்க புதுக்கோட்டை ஏரியான்னு எங்க ஏரியான்னு இல்ல, நம்ம மதுரை மாவட்டத்திலையும் நம்ம 2 பேருமே அதிகமா சந்திக்கிறோம். என்ன காரணம்? உங்களுடைய தொழில் திறமை, உங்களுடைய மேக்கப்பு, உங்களோட ட்ரெஸ் எல்லாமே சரியா இருக்கு. ஆனா நான் வரக்கூடிய மேடையில உன்ட்ட நான் கண்டிஷன் பண்ணியிருக்கேன். இந்த கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது, இந்த அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்றது, என்கிட்ட இந்த ஆங்கிறது என்னன்னா தொடக்கூடாது. ஓகேவா? என்னை பத்தி ஊர் பொதுமக்களுக்கு தெரியும். நான் ஏதாவது ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசணும் செஞ்சது கூட நீதானடி செய்யல. ஒண்ணுதான் எல்லாத்தையும் பேசி போட்டு பிடிக்காதுன்ற வாயை திறந்து சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு. ஐயா ரோஸ் கலர் சட்டை உங்களதான். ஆமா அந்த பச்சை வாழை மரத்தை உன்னையத்தையா எனக்கு தாயலி மயனும் உன்னையத்தாயா கேட்கிறேன். கெட்ட வார்த்தை பேசணும்னா ஏதாவது பேசணும்னா புரிஞ்சு சொல்லிட்டாப்புல. எப்படிப்பட்ட லொப்பு முட்டை பார்த்தாப்பு இழுச்சா கொஞ்சம் ஆசைதம்னா தேன நமக்கு தடவிடுவா. மாப்பிள்ள இதை சமாளிக்கிற ஒரு நாள் நீ தாண்டா. இதை சமாளிக்க 10 பிரஷர் மாத்திரை போட்டுட்டு வர்ற. ஆமா பொம்பளை இல்ல பூலா தவிங்க. என்னப்பா நீ சொல்ல? இல்ல இல்ல நீ இப்ப என்ன சொன்னீங்க? இல்ல இப்ப அவனை என்னமோ சொன்னீங்க. இப்ப அடக்கக்கூடிய ஆள் யாரு? அவர் அடக்கக்கூடிய ஆளு. அப்ப நீ எதுக்கு வந்திருக்கிற? அவன் தான் அடக்கலாம். நீ நான் அடக்கக்கூடிய ஆளா? நான் அடக்க போற ஆளு. அவர் உனக்குள்ள அடங்கி விட்டாரு. அடங்கிட்டாரியா? நீ நல்ல மனுஷன் அடங்கு. அவனை மூத்தர கவிச்சு வச்சு செத்து போயிருவேன். சரி சுத்தமாவே எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி பப்புனுக்காரனை எதிர்த்து பேசுற டான்ஸ் கண்டாலே பொசு பொசுந்தே பேசணும். எதிர்த்து பேசணும். அப்பதான் உனக்கு எனக்கு சரிக்கு சமமா இருக்காது. அப்படி நீ பேசுனா பேசுவ. ஆனா வேலையை எந்த அளவுக்கு செய்வேன்னு நான் உன்னை பாக்கணும்ல. செஞ்சோம்லடா. எப்படி செஞ்ச? 1.5 மணி நேரம் உக்கிரமா இருந்தேன். ஒழுக்கம் கட்டவன பாப்பமடி புண்ணியவதி புதுக்கோட்டை புண்ணியவதி பாத்துக்குருவா. புதுக்கோட்டைனா என்ன காரணம் தெரியுமா? நீ புண்ணியவதி இல்ல. இன்னைக்கு நாங்க பண்ணின விதி. எனக்கு புதுக்கோட்டைன்னு பேரு. எல்லாரும் கிளம்பி அடிக்க வருவாங்க. மூடிட்டு வாசல் வந்து என்ன வார்த்தை பேசுறீங்க? அடம் கொப்பம்மா பல்லே கொப்பம்மா பல்லே என்ன சொன்ன? காதச்சே தத்துற பாதுங்க. ஓவி அடிக்கிறானாப்பா. அடி ஏற்கனவே அடிச்சுதான் அக்காவுக்கு பால் பாக்கெட் நெளிச்சுக்கிறது. நான் உனக்கு சொல்றேன், வேணா கேளு, நான் அப்புறமாட்டி தரேன். ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். உதயாட்ட கூடி எனக்கு வேணாம். கட்ட சாந்தி சோடி மண்ட மேல அதுக்குள்ள மூத்திரம் வந்துச்சா? ஊக்கு கலந்துருச்சு. இதெல்லாம் வந்துச்சு. மயிறு முடிஞ்சு டான்ஸ் அப்படி என்ன பண்ணாலும் நல்லா தான் மயத்தை புடுங்க பேசணும்ல. தண்ணியை போடுவோம் தொகுதியை பிடிச்சுக்க போடு. இன்னைக்கு தான் உன் பூல கலர போறேன்.
நெருப்பு ஆக்கிற நெருப்பு விடவே கூடாது மாமா. ஆளை நீ 6 100 தூக்கணும். நீ விடாத, நான் விட மாட்டேன். நம்ம 2 பேரும் அப்பதான் தப்பிக்க முடியும். மாங்கா மாங்கா குண்டு மாங்கா மாங்கா கொஞ்சம் உற்சாகமா வாசிக்கணுங்கிறதுக்காண்டி இது தங்கச்சி வந்து கிழக்கு காட்டுற மாதிரி காட்டுது. அப்ப யாரு காட்டாலும் அப்படின்னு நினைச்சு அது செய்யுது. அப்படியா? நம்ம விட பல்லா கூலி ஆட பாட்டி இருக்கிறது செவரொட்டி மாதிரி அதையும் காட்சி பண்ணி விட்டு போயிடாத. நீ ரோசக்காரி நீ ரோசக்காரி, நீ எதையும் செய்வேன். நீ ஒன்று வந்து குரல் திறமை மட்டும் இல்ல, ஆட்டு திறமையே இருக்கு. எதை செய்வேனா உன்னையும் செய்வேனா என்னைய செய்யறதுலே கண்டறவழி. இப்ப நான் என்ன பண்ணணும்? உட்கார்ந்து குத்தணும். அதானே கீழே வைக்காம பல்ட்டி அடி பல்ட்டி அடிச்சிடறேன். பல்ட்டி அடிச்சிட்டியா? அடிச்சிடறேன். பல்ட்டி அடிச்சிடறேன். குத்தடி குத்தடி இல்லையா?
என்னடா சொன்னப்ப சங்க காட்டுது அவர் இந்த வீட்டுல குடும்பத்தை வராது அவர் வரிகாசு காசு வேணும் புரியுதா சொரியாதிரி அடிப்பட்ட முட்டை பேசாத சொல்லிட்டு இருக்கு அப்படி அடுத்து வச்சிருக்கேன் வச்சுக்கவா அதனால முந்தி முந்தி அந்த வேலை வாத்தியார நீங்க தானே மூடி வாக்காரி பேச தெரியாத பேசியதை உரட்டக்கூடாது பப்புன்காரே அவனோட திறமை காட்டிட்டால பேச்ச குறைச்சிட்டு இத தலையில வச்சு ஆடு நான் பாடுறேன் இல்லன்னா ஓடி உள்ள இத நான் தலையில வச்சு ஆடலன்னா ஆடுவே ஆட மாட்டேன் ஆடிட்டேன்னா பொட்டி எங்க ஊரு செட்டியார் கையில வித்துட்டு போயிருவியா சொல்ல சொல்லுங்க நல்ல கேள்விக்கா கரெக்டா கேட்டேன் நான் ஆடிடுறேன் அப்படி ராதாச்சேரி ஆடிட்டா ஆடினவர் வந்து 52வது புருஷன் உண்டமா நீ ஆடுவியா கொலாப்பட்டியில அப்ப மூடிட்டு வாசி யாரு போட்டி போற 7 கரகத்தையும் தூக்க பாரு வெண்ணவால்குடி கிராமத்தார்கள் நல்லா இருக்காங்களா கரகத்தை தூக்க போறேன் நீ கரகம் தூக்கி இந்த ஊர் விளக்க 10 வருஷம் மழை பெய்யுது சேத்ரா உதய கழுவி கழுவி ஊத்துறாங்க செத்தா சேர்ந்துட்டாங்க காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து
கைத்தடுங்க. என்னதான் இருந்தாலும் திறமை ஒண்ணு இருக்குல்ல. அவ அசிங்கமா பேசுறா ஒண்ணு அதெல்லாம் வேற. குடிச்சு பாருங்க. தொழில் தானே. தொழில் அப்படின்னு வந்துட்டா என்ன செய்யறது? அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அருண் மாமா எப்படி பெண்மகள்? சிறப்பு சிறப்பு. 2 பேருமே அருமை அருமை. ஆனா உண்மைக்குமே ராதா சொல்லி யார் தெரியுமா? எனக்கு உண்மைக்குமே சித்தி வேணும். யார் மாப்பிள்ள என்ன முறை வேணும் உனக்கு? எனக்கு ராதா வந்து சித்தி வேணும். ஆனா சித்தி நல்லா நொட்டுறா வீடு தம்பி மனநோயாளி மாதிரி மைக்க நேரம் வையா. பெயர் சொல்ல விரும்பாத அன்பு உள்ளம் என்னையும் ராதா செல்வியும் பாராட்டி தலைக்கு ரூபாய் 100 ரூபாய் அன்புள்ள அன்பு சொந்தமானவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியில உள்ளவனு தெரியும். நன்றி. ஆகியா என்னுடைய காதலுக்கு பரிசு எடுத்து வா. கட்டி கருமை கருவாட்டு எலும்பு சுடுகாட்டு மண்டை சொல்லுங்க மாமா. கண்ணி சொல்லுங்க. என் மன ரீதியான காதலை எடுத்து சொன்னா நாங்கள் ஏத்துக்கிறீர்கள். நீங்க எப்படி கதை சொல்லுங்க அது மாதிரி வருவேன். என்னுடைய காதல் புனிதமானது, மிகவும் புனிதமானது. ஏதோ புனிதத்தோட சொல்லு. கொஞ்சம் வாலிபத்தில் தக்கப்பட சொல்லி உனக்கா நீ பின்னாடி கொட்டை வைக்க செய்யி. உன்னெல்லாம் பார்த்தா காதல் வராது, நீர் கடுப்பு தான் வரும். என்னுடைய காதல் எப்படி பார்த்துக்கிட்டா அருண் மாமா அவர்களை அந்த இருட்ட சுதியிலே என்று வனத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பங்களை போடட்டுமா வனத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பங்களை போடட்டுமா ஆசைகள் கண்கள் தேடிவு கொஞ்சம் அழகு பூங்கொடியே காதல் கட்டி வைக்க கட்டுத்தறிவில்லை யாரில் அடிபட்டு மயங்குவதில்லை வானத்தில் நிலவெடுத்து மகள் வைக்கட்டுமா சிவந்தி பூக்களிலே பங்களை போடட்டுமா இந்த ஒரு சிரமத்திலையும் இவ்வளவு அழகா பாடுறீங்க. அதான் ரொம்ப பெரிய விஷயம். உங்களை பார்த்தா என் காதல வந்துருச்சு. சொல்லுங்க. என் காதல
பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கையை விட மாட்டீங்களா? நான் வெளிநாட்டுக்காரன் கையை கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்து. காப்பி ஆக்குற நீ டீ ஆத்து. பூஜை கேட்ட போகுது ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இங்கு கண்ணீரும் நிலவேங்க உள்ளே எல்லே வாழ்கிறேன், உள்ளே எல்லே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் துடித்தது, கண்ணீரும் நிலவே
நன்றி நன்றி